வணக்கம். இப்போ தமிழகத்தில் இருக்கிற வழக்குகள் எல்லாம் காவல் நிலையங்களில் முதல் நிலை அறிக்கை எஃப்ஐஆர் போடப்பட்டு பிறகு அதற்குரிய நபரை கைது செஞ்சு குற்ற வழக்காக இருக்கிற பொழுது கைது செஞ்சு அதை நீதிமன்றங்களுக்கு கொண்டுட்டு போய் இவர் இந்த குற்றத்தை செய்திருக்கார் அப்படின்னு அவரை நீதிமன்ற காவலுக்கு ஒப்படைப்பாங்க. அதுக்கு முன்னால் கன்ஃபெஷன் வாங்குவாங்க. குற்றவாளி இப்போ ஒரு வாடகை குற்றவாளியாக வாடகை கொலையாளியாக இருக்கலாம், இல்லை கோவத்தில் கொலை செய்தவர்களாக இருக்கலாம், குடும்ப சிக்கல்களில் கொலை செய்தவர்களாக, இது எல்லாத்தையும் இந்த காவல்துறை முறையாக விசாரணை செய்து அந்த வழக்கை எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறமா நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர் நீதிமன்ற காவலுக்கு பிறகு அந்த மற்ற செயல்பாடுகளை எல்லாம் காவல்துறை செய்து திரும்பவும் அந்த வழக்கு கொண்டுட்டு போவாங்க. அப்போ அந்த முதல் முகாந்திரம், அதாவது ப்ரைமா ஃபேசியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த நீதிபதி அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுமதிப்பார். அப்புறமா திரும்ப வழக்குகளுடைய தொடர்புகள் நடக்கும். இதுதான் குற்றவியல் நடவடிக்கைகளில் இருக்குது. லா அண்ட் ஆர்டர், கொலை மாதிரியான வழக்குகள், கிரைம்ஸ், அப்புறம் சிவில் வழக்குகளை விசாரிக்கிற நீதிபதிகள் அந்த வழக்கு தாக்கலான பின்னாடி அதில் இருக்கிற தன்னறிவை சார்ந்தும் எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த வழக்குகளுக்கான தீர்வுகளை டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் லேண்ட், டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் கேஷ், இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஒப்பந்தங்கள் அடிப்படையிலான தாவாக்கள், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க அதில் பார்ப்பாங்க சிவிலில். இந்த வழக்குகளை கையாளக்கூடிய முன்சிப் நீதிமன்றங்கள், அப்புறமா அதுக்கு அடுத்து இருக்கிற மாவட்ட நீதிமன்றங்கள், அந்த நீதிமன்றங்களில் எல்லா வழக்குகளும் தனித்தனியாக விசாரிக்கப்படுது. செக் மோசடினா அது ஒரு மாதிரி விசாரிக்கப்படும். இப்படி எல்லா தனிப்பட்ட நீதிமன்றங்களில் தனிப்பட்ட வழக்குகள் எல்லாம் விசாரிக்கப்படுது. அதில் நீதிபதிகள், அந்த கோர்ட், அதுக்குள்ள அப்புறம் வக்கீல்கள், அதாவது வழக்கறிஞர்கள் வாதாடி அதுக்கான தீர்வுகளை காண்றாங்க. இந்த அளவில் மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் முன்சிப் நீதிமன்றங்களில் இருக்கிற நீதிபதிகள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்கள் வழக்குகளை தீர்த்து வைக்கிற முறைகள், அதை பற்றி மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போது ஒரு மாவட்ட நீதிபதி எப்படி உருவாராருன்னா, இங்கே வழக்கறிஞர்களாக பார் கவுன்சிலில் பதிவு செய்யப்பட்டு இங்கே வழக்காடிக்கிட்டு இருக்கிறவர்கள் மாவட்ட நீதிபதிக்கான தேர்வு வருது. அந்த தேர்வில் இவங்க பங்கு பெறுறாங்க. அதில் வெற்றி பெற்று வந்தவர்கள் வழக்கறிஞர்களாக இருந்தவங்க நீதிபதியாக இதாகிறாங்க, ப்ரொமோட் ஆகிறாங்க.